வணக்கம் தமிழா. என்கிட்ட இருக்கிறது இந்த Oppo Reno 10. சமீபத்தில் இந்த Reno 10 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. டாப் ஆஃப் த லைன் மாடல் வந்து Reno 10 Pro Plus, அடுத்தது Reno 10 Pro இருந்தது. இது வந்து பேஸ் மாடல் Oppo Reno 10. ஸோ இதோட விலை வந்து ஒரு 30,000 கிட்ட இருக்கும் நம்புகிறேன். ஸோ விலை எனக்கு இப்போ தெரியல, பட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விலை மற்றும் இதோட மாடல் வேரியண்ட்லாம் வந்து போடுறேன். Reno 10 Pro Plus வந்து ஒரு 55,000 கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. Reno 10 Pro வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வருது. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த Reno 10 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம், அன்பாக்சிங் மற்றும் ஒரு விமர்சனம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த கேமராலாம் நான் ஒன்று நோட் பண்ணேன், ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஓப்போ ஃபோன்கள் யாரும் வாங்கணும், ரெனோ சீரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த Reno 10 இருக்குது. இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த ஐஸ் ப்ளூங்கிற இந்த கலர், அப்புறம் வந்து பிளாக் கலர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிசைன் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைனில் இது வருது. டிசைனை பற்றி மேலும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேற என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் இருக்குது, சாஃப்ட் பேக் கேஸ் வந்துருக்காங்க. அப்புறம் வந்து 67 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் USB Type-C கேபிள் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இதோட டிசைன் தான் ஆரம்பிக்கலாமா? டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ சீரிஸுக்கு உரித்தான ஒரு ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஐஸ் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக திருப்பும்போது இல்லை வெளிச்சம் படும்போது ஒரு ஷேடு வரும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பல ஃபோன்கள் இப்போ கொண்டு வராங்க. ஸோ அது இதில் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் பேக் இருக்குது, பிளாஸ்டிக் பேக் தான். மேட் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 7.99 mm திக்னஸ் இருக்குது. 185 grams வெயிட்டில் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபோன் இது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் தராங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து யூனிவர்சல் ரிமோட்டாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் தந்துருக்காங்க. USB Type-C போர்ட் மற்றும் மைக். இப்போ அந்த சிம் ட்ரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். 2 TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து இதில் போடலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. இந்தியாவுக்கு தேவையான எல்லா 5G பேட் சப்போர்ட்டோடு இது வருது. பின்பக்கம் வந்து இந்த கேமரா மாடியூல் பாருங்களேன். ஸோ இப்படி 2 இதில் வச்சுருக்காங்க. மேலே வந்து மெயின் கேமரா இருக்குது, கீழ்ப்பக்கம் வந்து பிளாக் கலர் ஹவுசிங்கில் மற்ற 2 சென்சர்ஸ் வந்திருக்காங்க. பட் எனக்கு இந்த ஐலண்ட் கேமரா ஹவுசிங் ஐலண்ட் வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு பிடிக்கல. ரொம்பவே ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ப்ரொஜெக்ஷனாக தெரியுது. பட் உங்களுக்கு இந்த டிசைன், கேமரா மவுண்ட் டிசைன் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேமரா பற்றி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓப்போ பிராண்டிங்கும் இங்கே இருக்குது. சைட்ஸ்லாம் வந்து கர்வ்டாக இருக்குது, கார்னர்ஸும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணதுக்கு நல்ல ஒரு எக்கானமிக்காக ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஃபோனை நான் வந்து செட் பண்ணிட்டேன். சார் வேல்யூ இப்போ நீங்கள் வந்து திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் நிறைய ஆப்ஸ் அப்படி தான் இது வருது. NFC சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அது வந்து பரவாயில்லாமல் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு, ஆப் லாக்கும் உண்டு. அது உங்களுக்கு முக்கியம்னா 6.7 inch டிஸ்பிளே இது. AMOLED டிஸ்பிளே இது. 3D கர்வ்ட் ஸ்க்ரீன் வந்து இதில் தந்திருக்காங்க. 1080p ரெசல்யூஷனோடி வருது. 349 ppi பிக்சல் per inch இதில் தராங்க. ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து கொரில்லா கிளாஸ் கிடையாது, பட் டிராகன் ட்ரெயில் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து உங்களுக்கு தராங்க. பெசல்ஸ்லாம் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்குது. நல்ல பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 nits கிடைக்குது. அவுட்டோரில் 800 nits பிரைட்னஸ் தந்திருக்காங்க. டிப்பிக்கலாக ஒரு 500 nits பிரைட்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவுட்டோரில் வந்து நான் காண்பிக்கிறேன். ஸ்க்ரீனை வந்து லைட்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியுது. 1 billion கலர் டிஸ்பிளே, அதாவது 10-bit பேனல் தந்திருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் நான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நான் ப்ளேபேக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்க்கும்போது HDR வந்து சப்போர்ட் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்புக்கு. 100% DCI-P3 கலர் கேமிட் இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. நல்ல ஒரு டிஸ்பிளே, கலர்ஸில் வந்து நல்ல ஐ பாப்பிங்காக நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தாச்சு. அடுத்து எதுக்கு ஜம்ப் பண்ண போகிறோம்? பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் வந்து மீடியாடெக்கோட Dimensity 7050ங்கிற சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. கேமிங்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து 6nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. 8GB RAM கிடைக்குது. 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட் வருது. 128GB மற்றும் 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது. விர்ச்சுவல் RAM வந்து நீங்கள் வந்து அப் டு 8GB வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, அதிலலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. கேமிங் விளையாடும்போது ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணுறாங்க. Wi-Fi 6 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ கேமரா பார்ப்போம். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவிஷன் சென்சர் தந்துருக்காங்க. பட் மற்ற 2 கேமராவுக்கும் சோனியோட சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து நல்லா இருக்குது மெயின் கேமரா ஓடி.
ஏன்னா இந்த சென்சர்ஸ் வந்து குவாலிட்டி வித்தியாசம் வரும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து சென்சர் வந்து பார்த்திங்கன்னா சோனி சென்சர் ஆம்னிவிஷன் சென்சரோட பெட்டராக இருக்கும். ஸோ மெயின் கேமராவோட டெலிஃபோட்டோ லென்ஸு நல்லாவே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது மெயின் கேமராவை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நான் சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் அது பார்க்கும்போது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 4Kல எடுக்கலாம். அல்ட்ரா ஸ்டடி மோடு இருக்குது, அது வந்து 1080p 60 fps வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரோ மோடு இருக்குது, டூவல் வியூ வீடியோ தந்திருக்காங்க, ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ மெயின் கேமரா அளவு சோனியோட ஒரு நல்ல ஒரு சென்சர் இல்லாட்டி சாம்சங்கோட ஒரு நல்ல ஒரு சென்சர் போட்டிருந்தா கூட இதை விட ஒரு பெட்டர் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். கேமரா வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து இதில் பிடிக்கல. ஸோ கேமரா வந்து இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம். செல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய் அடிச்சாப்பில் தெரியுது. ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு அவுட்புட் வந்து எனக்கு தென்படலை. 1080p வீடியோ ஸ்டெப்ஸில் ஏறு. ஸோ ஷேக் எப்படி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அல்ட்ரா ஸ்டடி வீடியோ சாம்பிள். K வீடியோ சாம்பிள். 4K வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷேக் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி தந்துருக்காங்க. 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 45 minutesல வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். பட் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி அவங்களோட கலர் ஓவர்ஸ் வெர்ஷன் 13ல் வந்து இது வந்து ரன் ஆகுது. நிறைய ஃபீச்சர்ஸ் ரிச்சான ஒரு யூஐ இது. ஸோ இதான் வந்து Oppo Reno 10. இந்த ஃபோனில் எனக்கு பிடித்தமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரெனோ சீரிஸோட டிசைன் லாங்குவேஜ் பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு லைட் வெயிட்டாக ஸ்லிம்மான ஒரு டிவைஸாக பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் மேட் ஃபினிஷ் பார்க்குறதுக்கு விஷுவலாகவும் நல்லா இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க, அப்புறம் டிஸ்பிளே. ஸோ அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட் எனக்கு காண்பிக்கல. பட் HDR 10 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் சில ஆப்ஸில் வந்து அது இன்னும் ஒர்க் ஆகல. பேட்டரி நல்ல ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. ப்ராசஸர் பரவாயில்ல, MediaTekோட 7050 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. செக்மெண்ட்டுக்கு இன்னும் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து இந்த ரெனோ சீரீஸில் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தது பின்பக்கம் கேமராவில். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க மாட்டேன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.